வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு பரபரப்பாயிடுச்சுங்க. விஜய் அண்ணா பேட்டி கொடுத்திருக்காராம். அதுலயும் பனையூருக்கே வர வச்சு பேட்டி கொடுத்திருக்காராம். என்னங்க சொல்றீங்க? அவர்தான் மீடியாவை பார்த்தா, கேமராவை பார்த்தா, பேட்டி எடுக்கிற கேமரா பார்த்தா பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுவாரே, அவர் எப்படிங்க பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி செய்தி. தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் கிடக்கு. என்ன நடந்துச்சு? நமக்கு அண்ணா விஜய் பேட்டி கொடுக்கறாருன்னா நம்ம நம்பவே மாட்டோம். அவர் எப்பவுமே பேட்டி, பத்திரிகை, ஊடகம் அப்படின்னாலே தெரிச்சு ஓடுறவரு. இன்னொரு விஷயம், அரசியலே ஆனாவன தெரியாத ஒரு நபரு. அவர் போய் ஒரு பேட்டி கொடுப்பாரா அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இது பேட்டி இல்லை. பேட்டினா என்ன? இப்ப நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறேன்னா, நான் உட்காந்து பேசின வீடியோ வெளியிட்டு அவங்க கேள்வி வைப்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். அந்த வீடியோ வெளியாகும். இதானங்க இன்டர்வியூ. ஆனா அவர் சொன்னதா NDTV பேசுதுன்னா அது பேர் இன்டர்வியூவா? அவர் இப்படி சொன்னாருங்க அப்படின்னு இவங்களா பேசிட்டு இருக்காங்க. இதுல NDTVன்னு ஒரு டிவி இருக்காது, ஒரு கோடி மீடியா, மோடியோடைய பங்காளி அந்த மீடியா. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியை எடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேரு? NDTV தமிழ்நாடு சப்மிட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர், அதோடு சேர்ந்து எல்லா தலைவர்களும். அதுல நீங்க பார்த்தா கமலஹாசன் கலந்துக்கிறாரு, கல்வி அமைச்சர் கலந்துக்கிறாரு, இங்க இருக்கிற பல அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, கார்த்திக் சிதம்பரம் கலந்துக்கிறாரு, தமிழிசை கலந்துக்கிறாங்க, அருள்மொழி தோழர் கலந்துக்கிறாங்க, PTR பழனிவேல் தியாகராஜன் கலந்துக்கிறாரு. இப்படி ஹெச் ராஜா, அவரை விட்டேன் பாருங்க, எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நான் தாண்டா அரசியல் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்ற அத்தனை பேரும் மேடையேறி இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளு தெரிச்சு ஓடி இருக்காருன்னா அது நம்ம அண்ணாத்த விஜய் தான். ஏன்னா அது மக்கள் முன்னாடி பேசணும். மேடையில தலைவர்கள் பேசுவாங்க, அங்கேயே பேட்டியும் எடுப்பாங்க, கீழே ஆடியன்ஸா உட்காந்துருக்கவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ரோக்ராமே. அப்படி முதலமைச்சர் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வெட்டியா தெண்டமா பனையூர்ல கஞ்சியை குடிச்சிட்டு மல்லாக்கப்படுத்திருக்கிற நம்ம அண்ணன் விஜய் வந்தா என்ன? மக்களை தான் சந்திங்களே, 4 தடவை கல்லடி சொல்லடி வாங்குங்களே, என்ன ஆகி போயிரும்? அரசியல்னா 4 நடக்குங்க. எங்களெல்லாம் தினந்தோறும் ஆபாசமா படம் போடல, எங்களெல்லாம் தினந்தோறும் ஆபாசமா அர்ச்சனை பண்ணல, அவனுங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நாங்க அரசியலை விட்டா ஓடி போயிட்டோம். நாங்கண்ணே 4 பேர் பேசத்தான் செய்வான், துணிச்சலா வந்து நின்று இருக்கணும்ல. தலைவன்னா அதான அழகு. தலைவனுக்கு அதுதானங்க கிரீடமே. தெரிச்சு ஓடி தொடர்நடிக்கு போய் கூணி குதுகி போய் கேள்வி கேட்காம உட்கார்ந்துருக்கு பேர் தலைவனே கிடையாதுன்னா அதான் நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தலைவர்களும், நீங்க எனக்கு 1000 முரண்பாடு இருக்கு தமிழிசை மேல, எச்சராஜா மேல பல லட்சம் முரண்பாடு இருக்கு. ஆனா அவங்க கருத்தை சொல்றதுக்கு மக்கள் மன்றத்துல போய் நின்னாங்கல்ல, அதான அரசியல். நீங்க ஏன் அது கூட போகல? இதெல்லாம் நம்ம வச்சு கேட்போம், போட்டு பொழப்போம், மிதிச்சு காலி பண்ணி தூக்கி தொங்க விட்டுருவோம். அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அண்ணனுக்கு. எதுக்குடா வம்புன்னு சாயந்தரமா நைஸா போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி, வந்துடுறீங்களா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஏன் நீ போக மாட்டியாங்க? முதலமைச்சர் போனாரே, நீங்க போக வேண்டியதானே? 1000 ஜோலி இருக்கிற முதலமைச்சரே அங்க போய் நின்னு மக்களுக்கு மரியாதை கொடுத்து மக்களுக்கான அரசியலை பேச போய் நிக்கிறார். நீங்க மக்களுக்கும் மரியாதை கொடுக்கல, அரசியலுக்கும் மரியாதை கொடுக்கல, எதுக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு மொட்டை தலைவரா நீங்க அலையிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இது தமிழ்நாடு பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்துற வேலை தானே? ஏங்க 3-4 வருஷமாங்க உங்க பின்னாடியே லோலோ 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 அலைஞ்சிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடுறீங்க. ஏங்க முக்கியமான காலகட்டம், 38 பேர் செத்து போனாங்க. உடனடியே 38 பேர் செத்து போனாங்க கரூர்ல. மறுநாள் காலையில தான் 41 நமக்கு தெரியும். உடனடியா வந்த தகவல் 38 பேரு. அங்க விமான நிலையத்தில் நின்றத பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, அண்ணா 38 பேர் இறந்து போயிட்டாங்க, என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு கையை அப்படி தட்டி விட்டுட்டு போடியே, இப்படி வீராவேசமா. நாங்க பத்திரிகையாளர்களே அலர்ஜியா தூக்கிட்டு ஓடுனீங்களே, இப்ப ஏன் NDTV கொடுத்தீங்க? ஏன்னா NDTV கோடி மீடியா. ஒருவேளை மோடி கவுச்சுக்க கூடாது, ஏன்னா மோடி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அப்படிதான் ஜனநாயகனை இழுத்தடிச்சு பழைய தூக்கி DMK மேல போட வச்சாரு. CBI கொண்டு வந்து வச்சுட்டு CBIக்கு திரும்ப திரும்ப போக வச்சு அந்த பரிதாபத்தையும் ஓட்டா மாத்துறதுக்கு உதவுறாரு. அதனால NDTV வந்து கேட்டா உடனே வாங்க வீட்டுல கூட்டிட்டு போய் காப்பியை கொடுத்து பேட்டின்ற பேர்ல உட்காந்து பேசி தெரிஞ்சிருக்காருங்க. எங்க நான் நினைக்கிறேன் இவரெல்லாம் தலைவரா இருக்கிற தகுதி இருக்காங்க. எங்க 24x7 வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா? வீடு மேல இருக்கு, கீழே கட்சி அலுவலகம் இருக்கு, டக்குனு கீழே இறங்கி உட்காந்து பேசுறாரு, டக்குனு அப்படி மேல போய் அடைஞ்சுக்கிறாரு. கட்சி கூட்டமா
கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் கூட்டமா, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமா எல்லாமே கட்சி ஆபீஸ்ல கீழே நடக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு மண்டபத்தை பிடிச்சி வச்சிருக்காரு, ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல பிடிச்சி வச்சிருக்காரு. எதுனாலும் பக்கத்துல அப்படியே காலார நடந்து போய் அந்த மீட்டிங் போயிட்டு வீட்டுக்குள்ள தான் அடைஞ்சுக்கிறாரு. மகாபலிபுரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல பார்த்து வச்சிருக்காரு போல இருக்கு. எந்த கூட்டம்னாலும் அங்கதான் கூட்டம். அது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்னாலும் அங்கதான், கட்சி ஆளுகளுடைய மாநில குழு நடந்தாலும் அங்கதான், எல்லாமே அங்கதான். அதை தாண்டி வரமாட்டாரு. எல்லாம் பிரிச்சு உட்கார்ந்து இருக்காரு நம்ம பனையூர் பண்ணையாரு. சரி, கட்சிக்காரங்களுக்கு தான் இப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களையாவது அந்த இடத்துக்கு போய் சேர வேணாம். ஏங்க, வெள்ள பாதிப்பு வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி பருப்பு கொடுக்குறாருங்க. நாங்க சரி, இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வீட்டுல கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசுறாரு. அந்த இடத்துக்கு போங்க, நீங்க எதிர்கட்சி தானே. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த போராட்டம் என்னைக்கே முடிஞ்சிருக்கும்ல, அரசுக்கு இன்னும் அழுத்தமாயிருக்கும்ல. நீங்க நேர்மையானவர் வந்து அந்த இடத்துக்கு தானே போயிருக்கணும். ஏங்க, ஒரே ஒரு மாஸ்க் கட்டிட்டு போங்க, போய் நின்று 5 நிமிஷம் பேசிட்டு சட்டுன்னு கார்ல ஏறி வந்துகிட்டே இருங்க. அப்படித்தானே நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க. அனிதா வீட்டுக்கு அப்படித்தானே போனீங்க. ஏன் போகல? அவங்கள கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு போட்டோ ஷூட் நடத்துறீங்க. நாங்க இதாவது பரவாயில்லங்க, 41 பேரை வங்கொலையா கொன்னீங்க. உங்க அஜாக்கிரதையால, உங்களுடைய திமிரால, உங்களுடைய அரசியல் தெளிவில்லாத தன்மையால 41 குடும்பம் நடுத்தருக்கு வந்துச்சு. சரிங்களா? குறைஞ்சபட்சம் நேர்மையானவரா இருந்தா உங்க ஆளுகளை போய் சந்திக்க விட்டுருக்கணும். இல்ல நீங்களாவது மாறு வேஸ்ட்ல போய் சந்திச்சுட்டு இருக்கணும் வழக்கம் போல. அப்படி இல்லையா, நேரடியாவது போய் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஆளா திடீர் விசிட் பண்ணி 1 மாசத்துல பார்த்து முடிச்சுக்கலாம். 41 பேர் தானே, ஒரு ஊர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா, பார்த்து முடிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணலங்க. அந்த 41 பேர் செத்த பிறகு பின்னங்கால் படல் அடிக்க ஓடியாந்துட்டு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு, அந்த வீடியோவில் சிஎம் சார் என் மேல கை வைங்க, என்ன அது பண்ண அயோக்கி தரம்புறம் நீயே. கடைசியில பார்த்தா சிஎம் சார்னு கூவிட்டு கிடக்குற. சரி, இதான் பரவாயில்ல. 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டு, அதுக்கு முன்னாடி பிஆர் எல்லாம் செட் பண்ணி, இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அதை கல்லா கட்டுனீங்க. அதை வச்சு உங்க இமேஜ காப்பாத்திக்கிட்டீங்க. சரி, அந்த மக்களாவது அவங்க ஊர்ல போய் பாக்குறது போல இங்க வர சொல்லி தனித்தனியா சந்திச்சு ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட எல்லாருக்கும் கொடுத்து, எவ்வளவு கேவலமான அயோக்கியத்தனமான அமைதிப்படை அமாவாசை வேலை இது. அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் தானுங்க இது. கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாம அவர் முடியே வெட்டிக்கல, பாக்குறதுக்கு ரொம்ப பைத்தியம் மாதிரி இருந்தாரு, மெலிஞ்சு போயிருந்தாரு. இது நம்ம எல்லாம் எப்ப உட்காந்து பக்கத்துல உட்காந்து பார்த்தோம், சினிமால பாக்குறது தானே. ஒண்ணு அப்படியே ஒரு பில்டப். இந்த காசை கொடுத்து சாட்சியை கலைக்கிறது இருக்குல்ல, உழைக்கிற மக்களுங்க, அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஒரு உசுறு போச்சு, திரும்ப வராது. 20 லட்சம் இருந்தாலும் குற்ற உணர்வோட கொடுக்குறான், வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசை கலைக்கிறது இருக்குல்ல, அவங்க கிட்ட மேல உன்னுடைய ஐடியாலஜி திணிக்கிற பாரு, நான் யோகியமானா அப்படின்னு, அதுதான் தப்புன்றோம். சரி, இந்த கதை கிடக்கட்டுங்க. இந்த NDTV காரங்க போனாங்களே, போய் காப்பியை குடிச்சுட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? பேட்டினா ரெக்கார்ட் பண்ணும்ல, ரெக்கார்டிங்க்கு அனுமதிக்கலையா? எக்ஸ்க்ளூசிவ், நாங்க தான் முதையா இந்தியாவிலேயே விஜய பேட்டி எடுத்தீங்க. ஆமா, பெருசா அறுத்து தள்ளிட்டாரு. முதல்ல பேட்டி எடுத்து வேற போடுற, பேட்டியவே போடலையா? நீ பிஆர் வேலையில பாத்துட்டு இருக்க. NDTV சொல்றாங்க ரொம்ப கூர்மையா வலிமையா அமைதியா இருந்தாரு. நீ என்ன பிஆர் டீம் வேலை பார்க்கவா போன? சரி, அங்க போயாவது 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, நீங்க அரசியல லாங் டேர்ம் ஜேர்னியா இல்ல ஷார்ட் டேர்ம் ஜேர்னியா? ரொம்ப முக்கியம். அரசியல குறுகின பட்சத்துல அரசியல வந்துட்டு போயிருவீங்களா, இல்ல நீண்ட கால அரசியல் இருக்க விரும்புறீங்களா? ரொம்ப முக்கியம். வந்தா என்ன, வராட்டின என்ன? மக்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகாத பீஸை தூக்கி ஓரம் தான் கட்டுவாங்க மக்கள். கொஞ்ச நாளைக்கு கலர் கலரா தோணும், அப்புறம் இப்பயே பூரா அவுட் ஆகி போய் கிடக்குறப்பல அப்படியே தூக்கி வெளியேறிஞ்சிருவாங்க மக்கள். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். இதை போய் ஒரு கேள்வியா கேட்கறது, அதுக்கப்புறம் நீங்க நின்னாது அப்படி நடந்தாது, யாரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கிற போறீங்களா, அரசியல் தெரிஞ்சுக்க போறீங்களா? இப்ப என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எங்க போவீங்க, எப்படி நாசமா போவீங்க, எல்லாத்தையும் கேட்பீங்க தனிப்பட்ட முறையில. இது தனிநபரை தெரிஞ்சு கொள்றதுக்கான கேள்வி. நீ போனது எதுக்கு? ஒரு அரசியல்வாதிய அவருடைய அரசியல் ஜேர்னியை பத்தி தலையே தெருவுல காட்ட மாட்டாப்லே அதை பத்தி கேட்க போனீங்களா? அது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யாரு, உங்களுக்கு பயங்கரமா உங்களை கவர்ந்த தலைவர் யாருன்னு கேட்டா ஷாருக் கான் சொல்லி வச்சிருக்கு இந்த பீஸ். இப்ப எனக்கே தலையில அடிச்சுக்கணும் போல இருந்துச்சுங்க. ஏங்க, ஷாருக்கானாங்க இன்ஸ்பயர் பண்ற தலைவர், ஒரு நல்ல கலைஞர், அதுல மாற்றுக்கிறது இல்ல. எனக்கு திரைப்படத்துல ஒரு நடிகர்கள்னு சொல்லிட்டா சொல்லி தோல, அது கூட கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு சாம்பார் வைப்பாங்கல்ல, மொத்தமா சாம்பார் வச்சு 4 கருவாடை நறுக்குன்னு கழுவி உள்ள போட்டு விடுறது, அது மாதிரிதான் இன்னொரு பதில் சொல்றாரு.
அரசியல்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, வழிகாட்டி. மண்டிலே நங்கு நங்கு நங்குன்னு குத்திக்கலாம். இந்த சீத்தலை சாத்தனார்னு இருந்தார்ல, அவர் தமிழை தப்பா பேசுறது கேட்டா மண்டிலே கோலை வச்சு குத்திக்கு வரான். அது சீல் பிடிச்சு போச்சான். அதான் சீத்தலை சாத்தனார்னு வச்சதா தமிழ்ல சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, நங்கு நங்கு நங்குன்னு குத்திக்கலாமான்னு. எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, ஏங்க 19 வயசுல கொடியை பிடிச்சு ரோட்டை மறிச்ச ஆளுங்கனாலாம். நாங்களாம் அரசியல அணுவா பார்த்தோம். அரசியலுக்காக எவ்வளவு இழந்திருக்கோம். அரசியலுக்காக பல விஷயத்த இழந்தவங்க நாங்க. தனியா நின்று அரசியலை எதிர்கொண்டவங்க நாங்க. எந்த பின்புலமும் இல்லாம அரசியல நின்னவங்க நாங்க. இவ்வளவு பெரிய பதவி, இவ்வளவு பெரிய பணம், இவ்வளவு பெரிய இதை வச்சுட்டு இருக்கீங்க. நாங்களா வாடகை கொடுக்க கூட காசு சேர்த்து வச்சு கொடுக்கணும். நாங்க ஒரு தெளிவா நின்று ஒரு முடிவெடுத்து பேசுறோம். பெரிய ஆளு எப்படி பேசியிருக்கணும் எனக்கு புரியவே இல்லைங்க. கடுப்பா இருந்துச்சுங்க. எங்க ஜெயலலிதாவும் கலைஞரும் ஒன்னா. நாங்க அக்யூஸ்டுங்க. அவரு நம்பர் 1 அக்யூஸ்டா, தண்டிக்கப்பட்டவருங்க, தண்டிக்கப்பட்ட குற்றவாளிங்க. செத்ததுனால எஸ்கேப்புங்க அந்த அம்மா. எம்ஜிஆருடைய பீரியட்ல அவர் செஞ்ச நலத்திட்டங்களால சமூகம் இப்படி உயர்ந்துச்சுன்னு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா? என்கிட்ட டேட்டா இருக்கு. நான் அதை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பெருசா தொழிலாளர் வர்க்கம் உயரவே இல்லை எம்ஜிஆர் பீரியட்ல. இதான் யதார்த்தம். உண்மையை போட்டு உடைக்கிறேன். கலைஞரை நீங்க கையில எடுத்துக்கோங்க. 1000 முரண்பாடு கலைஞர் இருந்தாலும் தமிழ்நாட்டை சமூக நீதி பூமியாக ஐயா கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினவர் டாக்டர் கலைஞர். யோசிச்சு செஞ்சவர். இந்தியாவிலே முதல் முறையா பல்கலைக்கழகங்கள், கால்நடை பல்கலைக்கழகம். ஏன் தெற்காசியாவிலே முதல் பல்கலைக்கழகம் நம்ம பல்கலைக்கழகம் தான். கால்நடை பல்கலைக்கழகம் தெற்காசியாலேயே. இந்தியாவிலே முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை. இந்தியாவிலே முத காக்கி பேண்ட போட வச்சு பொம்பளை பிள்ளைங்களை போலீஸ் ஆக்குனது. ஊருப்பட்ட வேலையை செஞ்சு வச்சவரும் இவங்க ஒண்ணுங்களாங்க. நாங்க அது எங்க ஒப்பீட்டளவுல கூட ஒன்னா இல்லையங்க. சரி, இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, ஏனியில ஒரு குத்து, கிணத்துல ஒரு குத்து தெரியுது. கரூர் சம்பவத்துல ஏங்க பேசலன்னு கேட்டா, நான் அந்த அதிர்ச்சியில மீளல. நீங்க என்னங்க அதிர்ச்சிய? குற்றவாளிங்க நீங்க. நாங்க பார்த்தவங்க இருக்கோம்ல, அந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு நாங்க அடைஞ்ச அதிர்ச்சி இருக்குல்ல, லைவ்லயே நான் அழுதுட்டே இருந்தேங்க. என்னால முடியல. எனக்கு பேட்டி கொடுக்க கூட முடியல. அதுக்கு அதை விவாதம் பண்ணவே முடியல. அச ஒரு அம்மாவா, அச ஒரு லேடியா, அச ஒரு தமிழச்சியா, அச ஒரு மானுட பிறவியா, எனக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சு. கொத்தும் கொலையுமா செத்து செத்து கிடந்ததை பார்க்க அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க ஒரு தலைவங்க அதிர்ச்சி அடைஞ்சு 50 நாள் மல்லாக்கப்படுத்திட்டேன்னு சொல்லக்கூடாதுங்க. நீங்க உடனடியா சிந்திக்கிறவன் தான் தலைவன். இக்கட்டான சூழ்நிலையில உடனடியா சிந்திச்சு உடனடியா நிவாரணத்தை நோக்கி நகர்த்து வளர்ந்த தலைவன். இக்கட்டான சூழ்நிலையில களத்துல நிக்கிறவன் தான் தலைவன். அது கலைஞரும் போய் நின்றுக்காரு நடுராத்திரி 2 மணிக்கு வெள்ளத்துல. நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜரும் போய் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளத்துல தனியா தீவா கிடந்த மக்களை தண்ணிக்குள்ள இறங்கி போய் காப்பாத்தினவரு. அதுதான் தலைமைக்கு அழகு. நீங்க எல்லாம் ஆசை மட்டும் பெருசா இருக்கு. எப்ப அரசியல் யோசிச்சுங்க? இதெல்லாம் ரொம்ப தேவை பாருங்க. நீங்க என்ன கேட்டிருக்கணும்? NDTV என்ன கேட்டிருக்கணும்? 41 பேர் மரணத்திற்கு இன்ன வரை நீங்க பொறுப்பேற்கல. ஏன் கேட்டிருக்கணும்ல? சரி, செந்தில் பாலாஜி மேல பழி போடுறீங்களே, என்ன மாதிரியான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கு? கொடுங்க. கேட்டிருக்கணும்ல? எதுக்காக CBI கிட்ட ஓடுனீங்க? கேட்டிருக்கணும்ல? ஏன் ஜனநாயகன் படத்தை தடை செய்வது ஒன்றிய அரசுன்னு தெரிஞ்ச பிறகோ திமுக மேலேயே பழி போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன மாதிரியான அரசியல்? கேட்கணும்ல? சரி, இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக ஏன் நீங்க குரலே கொடுக்க மாட்டீங்க? கேட்கணும்ல? ஏங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கு? ஏன் பாஜக குறித்து ஒரு கேள்வி கூட நீங்க கேட்க மாட்டீங்க? பயந்து நடுங்குறீங்க. திமுகனா அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறீங்க. என்ன அரசியல்? கேட்கணும்ல? உங்களுக்கு எந்த ஃபண்டுமே மாநில தன்னாட்சிக்கான ஃபண்டு எதுவுமே கொடுக்கல. மெட்ரோ கிடையாது, எய்ம்ஸ் கிடையாது, கல்வி நிதி கிடையாது, பேரிடர் நிதி கிடையாது, புதிய மருத்துவ கல்லூரிகள் கிடையாது, நான் கொடுக்கிற வரிப்பணத்துல ஈவு கிடையாது. ஒரு மாநில கட்சி எதங்க கேட்கணும்? ஒன்றியத்தை சட்டையை பிடிச்சு உலுக்கிருக்க வேணாம்? நீங்களாம் ஒரு எதிர்கட்சி தானே. இதெல்லாம் கேள்வியா கேட்டுக்கணும் ஒரு பத்திரிகைக்காரங்க. இதுதான் ப்ரொமோஷனுக்கு போன குரூப் தானே. அப்படி எக்ஸைட்டிங் ஆகி போட்டோ எடுத்துட்டு வந்த குரூப் கிட்ட போய் நியாயமான கேள்வி கேட்டா, அதுல எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க லெப்டா ரைட்டா மிடிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐடியாலஜில நீங்க இடதுசாரியா? இடதுசாரினா நேர்மை, நீதி, நியாயம், மக்களுக்கானது. இப்படிதான் யோசிப்போம். மக்களை மையப்படுத்திய அரசியல் இடதுசாரி அரசியல். இந்த வலதுசாரி அரசியல் சாமி, நாடு, ராணுவம், தோளான், துருத்தி, தொஸ்கு, இத பத்தி யோசிக்கிறது. இப்ப நம்ம என்ன சொல்லிருப்போம்? நான் இடதுசாரிங்கன்னு இருப்போம். நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? நான் இடதுசாரிங்கன்னு சொல்லிருப்பீங்க. ஏன்னா நீங்க மக்களை நேசிக்கிறவங்க. ஆனா இந்த பீஸ் இடதுசாரின்னு சொல்லல, வலதுசாரின்னு சொல்ல, நடுவுலையும் சொல்லுங்க. நான் மக்களின் பக்கம் நிப்பேன். எங்க நின்னீங்க? கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆயிப்போச்சு. எங்க நின்னீங்க? ஒரு இடத்த காட்டுங்க. நான் அரசியலை விட்டே போறேன். பரந்தூர் விமான நிலையத்துல போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களா? அதவா? அது ஒரு இது.
நாங்க ஜி இதெல்லாம் தாண்டி அரசியலை எப்ப யோசிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கோவிட் காலத்துல சும்மா உட்காந்துருக்கும் போது யோசிச்சிருக்காராம். அப்ப யோசிச்சு எடுத்த முடிவும். கோவிட் காலத்துல சும்மா இருக்கும்போது கூட நாங்க சும்மா இல்லைங்க. மக்களுக்காக அரசியலை பேசிக்கிட்டே இருந்தோம். மக்களோட உரையாடிட்டு இருந்தோம். மக்களுக்காக உதவிகள் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்தோம். உயிரை துச்சமா வச்சு இஸ்லாமியர்கள் எல்லாம் பிணங்களை வாங்கி புதைச்சிட்டு இருந்தாங்க. பெத்த பிள்ளை பார்க்காத பணத்தை இஸ்லாமியர் புதைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஆம்புலன்ஸை வச்சு மக்களை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு இருந்தாங்க. நீ மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு அரசியல்னு பேசுறீங்க. எனக்கு செம்ம காண்டாது தோழர்களே. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது பேட்டின்னு பேர் இல்ல, இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ. யாருக்கு? NDTVக்கு.